இலங்கையின் இடைக்கால பிரதமராக தேசிய மக்கள் சக்தி கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ஹரிணி அமரசூர்யா பொறுப்பேற்றுக் கொண்டார். இலங்கை பிரதமராக இருந்த தினேஷ் குணவர்தனே தனது பதவியை ராஜினாமா செய்த நிலையில் ஹரிணி அமரசூர்யா இடைக்கால பிரதமராக நியமிக்கப்பட்டுள்ளார். அமைச்சரவை மாற்றம் உதயநிதிக்கு ஏற்றமாகவும் துரைமுருகனுக்கு ஏமாற்றமாகவும் இருக்கும் என பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்துள்ளார். முன்னாள் ஆளுநரும் பாஜகவின் முன்னாள் மாநில தலைவருமான தமிழிசை சவுந்தரராஜன் சென்னையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசினார். உதயநிதி ஸ்டாலினுக்கு துணை முதல்வர் பதவி வழங்கப்படுவது குறித்த கேள்விக்கு, வாரிசு அரசியல் முறையில் இவர்களை போன்றவர்கள் பதவிக்கு வந்தால் அரசாங்கத்திற்கும் நல்லதல்ல, ஆட்சிக்கும் நல்லதல்ல, ஜனநாயகத்திற்கும் நல்லதல்ல என்றார். அகில இந்திய அளவில் மத்திய அரசு மதுவிலக்கு கொள்கையை கொண்டு வந்தால் அதனை செயல்படுத்த தயாராக இருக்கிறோம் என தமிழக வீட்டு வசதி மற்றும் ஆயத்தீர்வைத்துறை அமைச்சர் எஸ் முத்துசாமி தெரிவித்துள்ளார். ஈரோட்டில் சூரம்பட்டி அணைக்கட்டில் படர்ந்துள்ள ஆகாய தாமரையை அகற்றும் பணியை பார்வையிட்ட தமிழக வீட்டு வசதி மற்றும் ஆயத்தீர்வைத்துறை அமைச்சர் முத்துசாமி பின்னர் செய்தியாளர்களிடம் பேசுகையில், மதுக்கடைகளை மூட வேண்டும் என்ற கொள்கைகளில் திமுகவுக்கு மாறுபட்ட கருத்து இல்லை என்றும், தமிழகத்தில் மதுக்கடைகளை படிப்படியாக மூட நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாகவும் கூறினார். புதுச்சேரியில் கடல் அரிப்பை தடுக்க நடவடிக்கை எடுக்காத அரசை கண்டித்து மீனவ கிராம மக்கள் கிழக்கு கடற்கரை சாலையில் மறியலில் ஈடுபட்டனர். இதனால் புதுச்சேரி சென்னை கிழக்கு கடற்கரை சாலையில் சுமார் 2 மணி நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. மேலும் பேச்சுவார்த்தை நடத்த வந்த சட்டமன்ற உறுப்பினர் கல்யாண சுந்தரம் மற்றும் அதிகாரிகளிடம் மீனவர்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. பழனி நகராட்சிக்கு சொந்தமான குப்பைகள் சேகரிக்கும் வண்டிகளில் 14 பேட்டரிகளை திருடிய சசிகுமார் என்ற ஒப்பந்த தூய்மை பணியாளரை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். நகராட்சி குப்பைகள் சேகரிக்கும் வண்டிகளில் அடிக்கடி பேட்டரிகள் திருடு போனதை தொடர்ந்து குப்பைகள் சேகரிக்கும் ஒப்பந்த நிறுவனத்தின் மேலாளர் அரவிந்தன் என்பவர் அளித்த புகாரின் பேரில் பழனி நகர காவல் நிலைய போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தினர். இந்த விசாரணையில் ஒப்பந்த தூய்மை பணியாளர் சசிகுமார் இதுவரை 14 பேட்டரிகளை திருடி ராஜாஜி சாலையில் விற்றிருப்பது தெரிய வந்துள்ளது. புதிய பென்ஷன் திட்டத்தை ரத்து செய்து பழைய பென்ஷன் திட்டத்தை செயல்படுத்த வேண்டும், 8வது ஊதிய குழுவை செயல்படுத்த வேண்டும், தனியார் மயத்தை கைவிட வேண்டும் என்பன உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி மதுரையில் ரயில்வே தொழிற்சங்கத்தினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மதுரை TRM அலுவலகம் அருகே TREU மற்றும் CITU ரயில்வே தொழிற்சங்கம் சார்பில் கோட்ட தலைவர் ராஜு தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் பல்வேறு தொழிற்சங்கத்தினர் கலந்து கொண்டு கோரிக்கைகளை வலியுறுத்தி கோஷங்கள் எழுப்பினர். நாமக்கல் சிப்காட் தொழிற்பேட்டை விவகாரத்தில் சம்பந்தப்பட்ட பகுதி விவசாயிகளை அழைத்து பேச வேண்டும் என தமிழ்நாடு விவசாயிகள் சங்க பொதுச் செயலாளர் PS மணி தெரிவித்துள்ளார். நாமக்கலில் செய்தியாளர்களிடம் பேசிய மணி, ஏற்கனவே இம்மாவட்டத்தில் சிட்கோவிற்கு நிலம் எடுக்கப்பட்டு 12 ஆண்டுகளாக எவ்வித பயன்பாடுமின்றி அவை தரிசு நிலங்களாக கிடக்கின்றன. அந்த நிலத்தை சிப்காட்டிற்கு எடுக்காமல் விளை நிலங்களை எடுக்கின்றனர் என குற்றம் சாட்டியுள்ளார். என்றும் உங்களுடன் மை இந்தியா. முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க.